மாஸ்லே. மாஸ்லே. சரியா? ஸோ அவருக்கும் மெண்டலீவுக்கும் ஆக்சுவலாக என்ன வித்தியாசம்? இல்லை அன்மியூட்லேயே வைங்க, எப்படி நீங்கள் மட்டும் தானே இருக்கீங்க. எனி ஐடியா? மெண்டலீவுக்கும் மாஸ்லேக்கும் அவங்க டெஃபினேஷனில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அது என்ன வார்த்தை? மெண்டலீஃப் வந்து அட்டாமிக் வெயிட்ஸ்ல கிளாசிஃபை பண்ணாரு. இவர் அட்டாமிக் நம்பர்ல கிளாசிஃபை. வெயிட் இல்லை, அட்டாமிக் நம்பர் கரெக்ட். மாஸ்லே கிளாசிஃபை பண்ணது வந்து அட்டாமிக் நம்பர் வச்சு கிளாசிஃபை பண்ணாரு. ஓகே, மெண்டலீவ் எதை வச்சு பண்ணாரு? அட்டாமிக் வெயிட் இல்லை, இன்னொரு பேர். பீரியாடிக் வெயிட். இல்லப்பா, வெயிட்டுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க? அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ். சரியா? ஸோ எத்தனை குரூப் இருக்கு, எத்தனை பீரியட் இருக்கு? 12 groups, 7 periods. 12 இருக்கு. 12 இல்லையே, இன்னும் அதிகமாச்சே. 12 வந்து டிரான்சிஷனோட முடியும். 18. சரியா? ஸோ தீஸ் ஆர் த ஆன்சர்ஸும் கொடுத்துருக்கேன். சி, ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து என்ன சொல்லுது? அட்டாமிக் நம்பர். ஓகேவா? அட்டாமிக் நம்பர் நீங்கள் சொன்ன மாதிரி ஹென்ரி மாஸ்லே இஸ் ஆன்சர். ஸோ 18 குரூப் 7 பீரியட். ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக 3 கொஷனாக இருக்கு இல்லையா? ஸோ இதை மொத்தமே சேர்த்தே 4 மார்க் கிட்ட கேட்டுருவான். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் 4 மார்க் வந்து வாங்கின கணக்கு தான். சரியா? ஸோ இங்கே பாருங்க, இது சொல்லுங்கள் பார்ப்போம். ஹவு டஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இன் ஆட்டம் சேஞ்ச் இன் அ பீரியட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் டு ரைட் வந்து என்னன்னு பார்ப்போம், அப்புறம் டாப் டு பாட்டம் வந்து என்னன்னு பார்ப்போம். ஓகே, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு தெரியுது இல்லையா? டு ஐ ஹேவ் டு சே? தெரியுது இல்லையா? ஸோ சப்போஸ் வந்து சோடியம் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? 2 8 1. ஏன்? பிகாஸ் 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டா? ஓகே, ஸோ ஹியர் இஸ் சோடியம். ஸோ 2 8 1. ஓகே, ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன ஆகுது அக்ராஸ் த பீரியட் ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகும்போது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? Valence electron will increase in last வேலன்ஸ் step. எலக்ட்ரான் வில் இன்க்ரீஸ். கரெக்டா? ஏன்னா 11 12 13 14 போது ஃபர்ஸ்ட் 2 ஷெல் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஃபர்ஸ்ட் ஷெல்ஸில். இங்கே வந்து அதே மாதிரி தான் 2 8 8 1ல் ஆரம்பிச்சு 2 3 4 அப்படின்னு போயிட்டே இருக்கும். குரூப்பில் என்னப்பா ஆகுது? Valence electron வேலன்ஸ் எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட், வேலன்ஸ் எலக்ட்ரான் மாறாது. remain constant. ஆமாம், சரியா? இப்போ லித்தியம் வந்து 2 1, சோடியம் 2 8 1, பொட்டாசியம் 2 8 8 1. வேலன்ஸ் மாறல, அப்போ வேற என்ன மாறுது? Number of shells. நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் மாறுது. சரியா? ஸோ தட் இஸ் த ஆன்சர். As we move across a period, number of shells remain same. See, அவங்க பாருங்க, வெறும் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை மட்டும் சொல்லலை, நம்பர் ஆஃப் ஷெல்ஸும் சேமாக இருக்குன்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ஷெல்ஸ்லையும் ஆன்சர் பண்ணும், வேலன்ஸ் எலக்ட்ரான்லையும் ஆன்சர் பண்ணும். அதே மாதிரி டாப்லேருந்து பாட்டம் போகும்போது நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிமைன்ஸ் த சேம். சரியா? ஸோ நம்ம விட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த மட்டும் விட்டோம். ஓகேவா? பட் ஈவன் தோ அது மார்க் போகாது. சரியா? பட் ஸ்டில் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கிறது வேண்டியது அவசியம். ரைட்? ஓகே, இது சொல்லுங்கள் பார்ப்போம். இது வந்து ஒரு அப்ளிகேஷன் பேஸ் சம். இது ரெண்டுமே ஃபேக்சுவல். ஓகேவா? இது மாறவே மாறாது. இப்போ நம்ம பார்த்த ரெண்டுமே வந்து ஃபேக்சுவல். இது வந்து அப்ளிகேஷன் பேஸ் சம். எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 1 அண்ட் எலமெண்ட் ஆஃப் குரூப் 14. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னதுப்பா? குரூப் 1க்கு ஒரு பேர் இருக்கு, குரூப் 2க்கு ஒரு என்னப்பா? 8A. புரியல. 7A. 7 A. 7 இல்லை இல்லை, அது இல்லை. நிக் நேம் மாதிரி. குரூப் 1க்கு ஒரு நிக் நேம் இருக்கு, குரூப் 17க்கு ஒரு நிக். இது வந்து ஏல ஸ்டார்ட் ஆகும், இது ஹெச்ல ஸ்டார்ட் ஆகும். நிக் நேம் Alkali. ஆல்கலி. Acids and alkalis. ஆமாம், இது வந்து ஆல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னப்பா சொல்லுவாங்க? ஹெச்ல ஸ்டார்ட் ஆகும், குரூப் 17. Hydrogen and the formal. ஹைட்ரஜன் பிலாங்ஸ் டு குரூப் 1. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதானே? Fluorine group. சரி, நானே சொல்லிடுறேன். ஹாலஜன்ஸ் ஞாபகம் வருதா? ஹாலஜன்ஸ். ஆக்சுவலாக இந்த பேர் ரொம்ப ஃபேமஸ். இதை நிறைய இடத்துல அட்லீஸ்ட் ஒரு இடத்துலயாச்சும் கேட்டுருவாங்க. யூனிட் டெஸ்ட்டில்
இதில் எதுலையாச்சும் கேட்டுருவாங்க சரியா. ஸோ ஆல்கலி மெட்டல்ஸ் அதுதான் ஃபஸ்ட்டு குரூப்போட நிக் நேம், செகண்ட் வந்து ஹாலஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, குரூப் 1க்கும் வேலன்சி 1 17க்கும் வேலன்சி 1. எனி ஐடியா வாட் இஸ் வேலன்சி? நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இல்லை, நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது வேலன்சி கிடையாது. அதுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் பேர். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸோட அட்வான்ஸ்டான ஒரு வார்த்தை தான் வந்து வேலன்சி. வேலன்சினா ஒன்றும் கிடையாது, ஒரு ஆட்டம் சரியா எத்தனை பேரை லூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோ ஆர் எத்தனை பேரை கெயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோ சரியா. ஸோ இது ரெண்டுமே தான் வந்து வேலன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ லூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டேக் சோடியம். சோடியம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், இப்போது 281 கரெக்டாக. இப்போ ஸ்டெபிலிட்டிக்காக யாரை லூஸ் பண்ணும்? அது எத்தனை பேர் லூஸ் பண்ணும்? லாஸ்ட் ஒரே ஒன்றத்தை மட்டும் லூஸ் பண்ணால் 28 பிகம்ஸ் அ ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன் சரியா. ஸோ இப்போ இந்த 1 லூஸ் பண்ண ரெடியாக இருக்குல்ல, அப்போது சோடியமோட வேலன்சி 1 தான். ஓகேவா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 287 வச்சுங்களேன், 287 சரியா. ஹவு மெனி இட் இஸ் கோயிங் டு கெயின்? 1. சரி, அப்போ இதோட வேலன்சியும் 1 தான். ஓகேவா. இட் அப்ளைஸ் ஃபார் போத். எத்தனை பேர் லூஸ் பண்ண ரெடியாக இருக்குன்றதும் வேலன்சி தான், எத்தனை பேர் கெயின் பண்ண ரெடியாக இருக்குது அப்படின்றதும் வேலன்சி தான். வி ஜஸ்ட் நீட் டு அந்த அடிஷன் யார், அந்த சப்ராக்ஷன் யார், அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா. இங்கேயே நான் குரூப் 1 குரூப் 17 எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். குரூப் 1ல் வந்து இது சோடியம் கரெக்டாக, சோடியம் பிலாங்ஸ் டு குரூப் 1 கரெக்டாக. ஸோ இட் இஸ் ஆப்வியஸ் தட் இட் ஹாஸ் ஒன்லி ஒன் பீப்புள் டு லூஸ். ஓகேவா. ஸோ அதனால இதோட வேலன்சி 1 தான். இங்கே பாருங்கள், இது வந்து குளோரின், இட் பிலாங்ஸ் டு குரூப் 17 ஹாலஜன் குரூப்ஸ். இதுவும் வந்து இட் இஸ் கோயிங் டு கெயின் 1. ஸோ இதோட வேலன்சி வந்து என்னது? 1 கெயின் பண்ணால் இதோட வேலன்சி தான். ஓகேவா. சார் எப்படி சார் அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? ரெண்டுமே ஒன்றுனா ஹவு டு வி டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னா, சோடியம் கேட்டயான்றதுனால ப்ளஸ் வச்சு டினோட் பண்ணுவோம், இதை வந்து மைனஸ் வச்சு டினோட் பண்ணுவோம். ஸோ நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வந்து சிம்பிள்ஸை வச்சு தான். ஓகேவா. பட் வென் யூ சி ஜஸ்ட் த நம்பர்ஸ் போத் ஆர் ஒன் ஒன்லி. ஓகேவா. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. வேலன்சி இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சரியா தட் கேன் டொனேட் ஆர் அக்செப்ட். ஓகேவா. சம்டைம்ஸ் ஷேரிங் ஆல்சோ. அந்த ஷேரிங்கில் வந்து அது கோவேலண்ட்டா அயானிக்கா அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா. ஸோ 1Aல பார்த்தோன்னா 1 எலக்ட்ரான் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் சரியா. ஸோ இட் கேன் டொனேட். அதான் சோடியம் எக்ஸாம்பிள் சொன்னேன். குரூப் 17ல் வந்து 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரி, they can accept 1. ஸோ போத் ஆர் வேலன்சி 1. நான் அதை தான் கொஞ்சம் சிம்பிளாக டயக்ராமேட்டிக்காக சொன்னேன். ஓகே ரைட்டா, ஃபைனா. ஓகேப்பா. ஸோ இது சொல்லுங்கள் பார்ப்போம். ஃப்ளோரின், குளோரின் அண்ட் புரோமின் ஆர் புட் இன் ஒன் குரூப் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ். வாட் ஆர் த சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ்? இவங்க 3 பேரும் ஒரே குரூப்பில் இருக்காங்களாம். கேன் யூ சே விச் குரூப் இஸ் தட்? எந்த நம்பர் ஆஃப் எந்த குரூப்பில் அது இருக்குது? குரூப் 17. ஸோ பிலாங் டு குரூப் 17. 17 வச்சு நிறைய கொஷின் வரும்பா. ஓகேவா. உங்களுக்கு அதிகமாக போர்டு எக்ஸாமில் கேட்குறது குரூப் 1, குரூப் 2, குரூப் 17, குரூப் 18 அவ்வளோதான். ஓகேவா. உங்களுக்கு அந்த குரூப் அந்த 3லேருந்து 12 வரைக்கும் இருக்குல்ல, ஓகேவா. இதுக்கு உள்ள டீட்டெயில்டாக உள்ளே போய் அப்ளிகேஷன் என்னன்னு கேட்க மாட்டான். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவான், இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லி கேட்பான். எனி ஐடியா வாட் இஸ் தட்? 3 and 12 அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்கல்ல, டிரான்சிஷன் சரியா. இவ்வளோதான் கொஷினே, இவ்வளோதான் வரும். ஓகேவா. இந்த குரூப்புக்கான பேர் என்னன்னு மட்டும் தான் கேள்வி வருமே தவிர ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போக மாட்டான். ஓகேவா. ஸோ மோஸ்ட் ஆஃப் யுவர் கொஷின்ஸ் ஆர் கான்சென்ட்ரேட்டட் ஆன் தீஸ் 4 கேட்டகரிஸ். நான் இப்போவே இப்போ 17லே 2 கொஷின் எடுத்துட்டேன். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வாட் ஆர் த சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ்ப்பா? All of their valence shells are 7 All of electrons. them has 7 valence. ஓகேவா. வாட் இஸ் த காமன் நேம்? இப்போ தான் படித்தோம். Halogens. ஹாலஜன்ஸ். ஃபேமிலின்னு கேட்டால் என்ன ஃபேமிலி அது? குரூப் பேர் ஹாலஜன்ஸ். Group ஃபேமிலினா 17. இல்லை, அதான் குரூப். ஃபேமிலி பேர் ஹெட். ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி? அந்த குரூப்போட ஹெட் யார்? எஸ், அவ்வளோதான். ஃப்ளோரின் சரியா. ஸோ வெறும் குரூப்புன்னு கேட்டால் வேறு மாதிரி பதில் சொல்லணும், ஃபேமிலின்னு கேட்டால் வேறு மாதிரி பதில் சொல்லணும். நீங்கள் ரெண்டுமே எழுதுனா பெட்டர். ஓகே, கீழே என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் சரியா. ஸோ ஃப்ளோரின், குளோரின், புரோமின் வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 அப்படின்றது கரெக்ட். இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட் சொல்லியிருக்கான். ஆனால் அது பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் தான். ஒரே ஒரு மார்க் கேட்டான்னா நீ வந்து ஜஸ்ட் சிம்பிளி ரைட் 1
ப்ராப்பர்ட்டிஸ். வேற என்ன சொல்லியிருக்கான் பாருங்களேன். நான் மெட்டாலிக் கேரக்டர்ஸ். ஓகேவா? ஆமாம், அந்த சைடில் இருக்க எல்லாமே நான் மெட்டாலிக் கேரக்டர் தான் இருக்கும். எல்லாத்துக்குமே 1 எலக்ட்ரான். ஐ ஒன்ட் கன்சிடர் திஸ் ஆஸ் அ வேலிட் பாயிண்ட்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சப்போஸ் ஒரு 3 மார்க் 4 மார்க் கேட்குறாங்கன்னா இதை ஒரு பாயிண்ட்டாக எழுதலாம். ஓகே, ஆல் ஹேவ் சேம் வேலன்சி விச் இஸ் ஈக்குவல் டு 1. சரியா? ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட். தெரியுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே கொஞ்சம் எலாபரேட் பண்ண மாதிரி இருக்கு. ஹாலஜன்ஸ் இஸ் அ காமன் நேம். ஃபேமிலியும் கேட்டதுனால we can also mention fluorine. ஓகே, ஃபைனா? ரைட், சொல்லுப்பா. Again, an application based sum. An element has 2 electrons in its n shell. ஓகேவா? ஸோ K, L, N. Nல 2 பேர் இருக்காங்களாம். ஸோ நம்ம இத்தனையும் ஆன்சர் பண்ணணும். ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு 3 மார்க் கொஷனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. half 1 அப்படின்னு பார்த்தா 3 மார்க் கொஷின் வந்துடும். வாட் இஸ் திஸ் அட்டாமிக் நம்பர்? என்னவா இருக்கும்? அட்டாமிக் நம்பர் பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். பட் ஸ்டில் வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லிடுறேன். அட்டாமிக் நம்பர் இஸ் நத்திங் பட் number of electrons which is equal to number of protons. ஓகேவா? Got it? ஓகே, அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, நம்ம திருப்பியும் பேக் டு KLMN. சாரி, KLMN. சரியா? ஸோ நம்ம என் ஷெல்லில் வந்து 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அப்போ ஆப்வியஸ்லி KL M எல்லாம் ஃபில் ஆகிட்ட அப்புறம் தான் எண்ணுக்கு போகணும். கரெக்டா? ஸ்டக் ஆயிடுச்சா? ஆர் யூ தேர்? Do you have? Are you there? இருக்கீங்களா? கேக்குதா? ஃபைனா? ஓகேப்பா. அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். சரியா? ஸோ அப்போ KLM எல்லாம் ஃபில் ஆகி தானேப்பா வந்திருக்கணும். ஃபில் ஆகி தானே எண்ணுக்கு வந்திருக்கணும். அப்போ ஆப்வியஸ்லி K ஃபில் ஆச்சுன்னா என்ன வரும்? என்ன கான்ஃபிகரேஷன்? டியூப்ளேட். கரெக்டா? ஸோ 2. Lக்கு 10. Sorry, 8. 8. Mக்கு 8. 8. சரியா? ஸோ வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்? 20. 20. ஸோ 20 இஸ் த அட்டாமிக் நம்பர். ஓகேவா? ஏன்? பிகாஸ் அட்டாமிக் நம்பர்னா யாரு? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். சரியா? ஸோ 20. ஸ்டேட் இட்ஸ் பொசிஷன் இன் பீரியாடிக் டேபிள். அதாவது எந்த குரூப்பில் எந்த பீரியடில் இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கான். இதை வச்சே சொல்லிடலாம். செகண்ட் குரூப். ஓகே, செகண்ட் பீரியட். தேர்ட் பீரியட். நோ, நல்லா பாருங்க. எத்தனை ஷெல் இருக்கு? ஃபோர்த் பீரியட். சரியா? ஸோ 4 பீரியட் செகண்ட் குரூப்ல இருக்கு. ஓகேவா? ரைட். ஓகே, இந்த செகண்ட் குரூப் இருக்கிறதுனால கேட்குறேன், இது இருக்கிற குரூப்புக்கு என்ன ஸ்பெஷல் பேர்? 4th கொஸ்டின் நான் இப்பயே கேட்டேன். செகண்ட் குரூப்புக்கு ஒரு நிக் நேம் ஒன்று இருக்கு இல்லையா? வாட் இஸ் த நேம் அசைன்ட்? அது வந்து குரூப் 1. வேற என்ன வரும்? ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? குரூப் 2ஓட நிக் நேம் இது. சரியா? ஓகே, இது மெட்டலாக இருக்க வாய்ப்பு இருக்கா, நான் மெட்டலாக இருக்க வாய்ப்பு இருக்கா? மெட்டல். சரியா? மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் இன் அ பீரியாடிக் டேபிள் ஆர் மெட்டல்ஸ் ஒன்லி. ஃபர்ஸ்ட் 2 பேர், அப்புறம் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே மெட்டல் தான். ஓகேவா? ஸோ இட் இஸ் மெட்டல்ஸ். வாட் இஸ் த வேலன்சி? ஹவு மெனி இட் இஸ் ரெடி டு லூஸ் ஆர் கெயின்? 0. நோ வேலன்சி. ஏன்? இது ஸ்டேபிள் இல்லையேப்பா. லாஸ்ட்டாக 8 இருந்தால் தானே ஸ்டேபிள். Then it can lose 2. Yes. So valency is what? 2. Got it? புரியுதா? ஸோ ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஓகே, லெட்ஸ் செக் தியர் ஆன்சர். அட்டாமிக் நம்பர் 20 கரெக்ட். ஸோ குரூப் நம்பர் 2 4th பீரியட்ல இருக்கு. கரெக்ட்.
இட் இஸ் அ மெட்டல் கரெக்ட். நேம் அசைன் இஸ் குரூப் 2A, பட் நம்ம எக்ஸ்ட்ராவே ஆன்சர் பண்ணோம். வேலன்ஸ் இஸ் 2. ஸோ யூ காட் 3 மார்க்ஸ் இன் போர்ட் எக்ஸாம். ஓகே, காட் இட். போர்ட் எக்ஸாம் இப்படி தான் வரும். ஒரே கொஷினாக கேட்டு அப்படியே பெருசாக டீட்டெயிலாக எழுதுங்கன்ற மாதிரி கேள்வி வரவே வராது. நமக்கு சொல்லுவாங்கல்ல செக்ஷன் பியில் வந்து வி ஹேவ் 16 மார்க்ஸ் கொஷின் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் 16 மார்க்கே ஸ்பிட்டாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் த கொஷின் ஷுட் பி. நம்ம இப்போவே இந்த மெத்தடுக்கு ட்ரெயின் ஆகிட்டோம்னா இட் வில் பி வெரி வெரி ஈஸி. கெமிஸ்ட்ரியெல்லாம் அடிச்சு தூக்கிட்டு வரலாம். ஓகேப்பா, நவ் ரைட்ப்பா. ஸோ உனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த அதாவது பார்ட் 1ஓட ரிவிஷன் இதுதான். ஓகேவா? ஸோ வாட் ஐ நோட்டிஸ்ட் இஸ் அந்த குரூப்போட எக்ஸ்ட்ரா நிக் நேம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தரவாகலை, அது தரவாய்க்குங்க. அதர்வைஸ் யூ ஆர் குட் இன் வேலன்சி, யூ ஆர் குட் இன் அந்த கேஎல்எம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் யூ ஆர் வெரி குட். அந்த குரூப் பீரியடில் கண்டுபிடிக்கிறதுல யூ ஆர் குட். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. சரியா? ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் அந்த குரூப் நேம்ஸ் மட்டும் யூ ஷுட் பி லிட்டில் மோர் அவேர், அவ்வளோதான். அதர்வைஸ் குரூப் ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் யூ ஆர் வெரி குட். ரைட்டா? ரைட்ப்பா. இது வந்து பார்ட் 2 இங்கே தான் ஆரம்பிக்குது. சரியா? பார்ட் 2 இன்றைக்கே நம்ம முடிக்க போகிறது கிடையாது. சரியா? பிகாஸ் பார்ட் 2 இஸ் என்ன சொல்கிறது, கொஞ்சம் பொறுமையாக போகணும். பிகாஸ் வந்து நிறைய இத்தனை பேர் இருக்காங்க. அட்டாமிக் சைஸ், மெட்டாலிக் கேரக்டர், நான் மெட்டாலிக் கேரக்டர், அயனைசேஷன் பொட்டன்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் ஆக்டிவிட்டி. இது 3மே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். சரியா? இந்த 3த்தையும் நம்ம தரவு ஆயிட்டோம் அப்படின்னா இந்த 3 கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ஃபஸ்ட்டில் இருக்கிற 3 தான் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அதை அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இந்த பீரியாடிக் டேபிள் அரேஞ்ச்மெண்ட் இப்போ நம்ம கிளாஸ் ரூமில் அரேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அதிகபட்சமாக உங்கள் கிளாஸில் எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்க? ஹவு டு தே அரேஞ்ச் த பீப்புள்? பேஸ்ட் ஆன் 2 members bench. 2 members in a bench. அவ்வளோதானா? ரேண்டமாக 2 members உட்காந்துப்பீங்களா? இல்லை வேறு ஏதாச்சும் அரேஞ்ச்மெண்ட் இருக்கா? இல்ல அப்படிலாம் இல்ல, ரேண்டமாக யூ கேன் ஹைட் ஆர்டர் வைஸ். என்னப்பா? ஹைட் ஆர்டர். சரியா? ஸோ நம்ம கிளாஸ் ரூமில் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம்? ஹைட் ஆர்டர் வச்சு அரேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? ஆர் சில கிளாஸில் வந்து ரேங்கிங் வச்சு அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? சில கிளாஸில் வந்து பாய்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்டில், கேர்ள்ஸ் எல்லாம் பேக்கில். ஏன்னா மோஸ்ட்டாக கேர்ள்ஸ் எல்லாம் படிக்கிற பசங்களாம் இருப்பாங்கல்ல, பசங்களாம் கொஞ்சம் சேட்டை பண்ணுவானுங்க. அதனால ஃப்ரண்ட் ரோல் உட்கார வச்சுருவாங்க. தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இன் விச் வி கேன் அரேஞ்ச். ஓகேவா? பட் இது எல்லாமே ஒரே கிளாஸில் பேஸ்ட் ஆன் ஹைட் ஆர்டர், பேஸ்ட் ஆன் ரேங்க், பேஸ்ட் ஆன் சேட்டை பிடிக்கிற பசங்க, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ஒரே கிளாஸ் ரூமில் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். கரெக்டாக? ஏதாச்சும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் எடுத்து தான் அரேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் இந்த பீரியாடிக் டேபிள் வந்து நம்மளை அங்கேயே ஆச்சரியப்படுத்துது. என்னன்னா, நீ கீழே பார்க்குற அந்த 6 கேரக்டர்ஸும் பக்காவாக அரேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் செக்ஷனில் என்ன பார்த்தோம்? அட்டாமிக் நம்பர் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அந்த குரூப்புக்கும் பீரியடுக்கும் வந்து சூப்பரான ஒரு மிக்சிங் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதுவே பெரிய விஷயம். அது போக அட்டாமிக் சைஸ், மெட்டாலிக் கேரக்டர், நான் மெட்டாலிக் கேரக்டர், இப்படி நிறைய விஷயம் வந்து அந்த குரூப்லேயே ஒத்து போதான். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது வந்து என்னென்னா அட்டாமிக் சைஸ். ஓகேவா? ஸோ வைல் ரீடிங் அபவுட் அட்டாமிக் சைஸ் ஜஸ்ட் ரிமெம்பர் சோலார் சிஸ்டம். ஓகேவா? சோலார் சிஸ்டமை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் சோலார் சிஸ்டம்? சோலார் சிஸ்டமுக்கும் ஆட்டமுக்கும் என்னெல்லாம் சிமிலாரிட்டிஸ் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். Shells and the electrons. அப்பா இல்லை, கம்பேர் சோலார் சிஸ்டம் அண்ட் ஆட்டம்ஸ். ரெண்டுமே வந்து சன்னை சுத்தும். இது வந்து லைக் நியூக்ளியஸ், அந்த புரோட்டான் பிளஸ் புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து இருக்க நியூக்ளியஸ். புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து இருக்க நியூக்ளியஸ் சுத்தும் அந்த எலக்ட்ரான்ஸ். கரெக்ட்பா. ஸோ புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் நடுவில் இருக்கும். அதே மாதிரி சோலார் சிஸ்டமில் சூரியன் நடுவில் இருக்கும். சோலார் சிஸ்டமில் சன்னை சுற்றி பிளானட் சுற்றிக்கிட்டு இருக்கும். சரியா? அதே மாதிரி இப்போ ஆட்டமில் பார்த்தோன்னா வெளியே எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி சோலார் சிஸ்டமில் வந்து அந்த சூரியனோட கிராவிட்டி தான் வந்து இது சுற்ற வைக்குது. கரெக்டாக? பிளானட்ஸை சுற்ற வைக்குது. சிமிலர்லி ஆட்டமு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் வந்து நடுவில் இருக்கிற அந்த நியூக்ளியஸோட சார்ஜ், புரோட்டானோட சார்ஜ் தான் வந்து என்ன பண்ணுது, சுற்றி இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கட்டி போட்டிருக்கு. இதை வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ எத்தனை நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு பெரிய சோலார் சிஸ்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கண்ணுக்கே தெரியாத தம்மா துண்டு சின்ன ஆட்டம் ஒரு பக்கம். ஆனால் இது ரெண்டுமே
அப்படியே சிமிலராக இருக்குது அப்படின்றது வந்து இட் இஸ் அ நேச்சர்ஸ் வண்டரில். நம்ம நடுவில் என்னத்த பண்ணுறதுன்னு தெரியாமல் இதை பார்க்குறதான்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். சரியா? ஸோ அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா half of the internuclear distance between the combined atoms in a molecule. இதை இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுறதை விட சரியா, இதுதான் இன்டர்நியூக்ளியஸ். இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிடும். ஓகேவா? இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு நியூக்ளியஸ்க்கும் இன்னொரு நியூக்ளியஸ்க்கும் பக்கத்தில் நிற்க வச்சா என்ன இருக்குமோ அதுதான் வந்து அட்டாமிக் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆர் நாமளை இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா கரெக்டாக நியூக்ளியஸோட நடுப்பகுதியிலிருந்து கடைசி வேலன்ஸ் எலக்ட்ரான் வரைக்கும் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ், அது பேர் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அட்டாமிக் ரேடியஸ்ன்னு சொல்கிறாங்க. அட்டாமிக் ரேடியஸ். இந்த அட்டாமிக் ரேடியஸ் வச்சு தான் வந்து ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் ஃபார்ம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த ஃபார்ம்லாம் வச்சு வி கால்குலேட் அட்டாமிக் சைஸ். சரியா? வழக்கமாக சோலார் சிஸ்டமில் வாட் இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ்பா தெரியுமா? தெரியலையா? கிலோமீட்டர்ஸ் கிடையாது. வி டோன்ட் யூஸ் கிலோமீட்டர்ஸ். கிலோமீட்டர்ஸ் வந்து பூமிக்குள்ளே தான். ஓகேவா? பட் ஒன்ஸ் நம்ம ஸ்பேஸுக்கு போயிட்டோம்னா ரோடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் எதுவுமே தெரியாது. வி மெஷர் யூஸிங் லைட் இயர்ஸ். ஓகேவா? ஐ வாண்ட் யூ டு நோ வாட் இஸ் லைட் இயர். லைட் இயர்னால் ஒன்றும் கிடையாது. யூனோ லைட் ட்ராவல்ஸ் அட் அ வெரி ஃபாஸ்ட் ஸ்பீட், தெரியும் இல்லையா? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? அதாவது 3 × 10⁸ என்னப்பா? 3 followed by 8 zeros. கரெக்டா? 3 followed by 1 2 3 4 5 6 7 8 மீட்டர்/செகண்ட். அதாவது ஒரு செகண்டில் இத்தனை மீட்டர்ஸ் வந்து லைட் ட்ராவல் பண்ணுதான் அந்த ஒரு செகண்டில். ஓகேவா? அண்ட் ஐ திங்க் சன்னோட ரேஸ் வந்து பூமியை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு தெரியுமா? ஒரு சன் ரேஸ் அது சன்லேருந்து கிளம்புது வைங்க, அந்த லைட் ரேஸ் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி மெர்க்குரி தாண்டி வீனஸை தாண்டி மார்ஸை தாண்டி எர்த்தை ரீச் ஆகும்போது டு யூ நோ ஹவு மச் டைம் இட் டேக்ஸ்? ஐடியா இல்லையா? 8 minutes. 8 minutes எடுத்துக்கலாம். சரியா? 8 minutesனா எத்தனை செகண்ட்ப்பா? 480 seconds. கரெக்டா? 480 seconds. இப்போ உங்களுக்கு தெரியுதா, ஒரு செகண்டில் இத்தனை கோடி மீட்டர் ட்ராவல் பண்ணுதுன்னா அப்போது 480 செகண்டில் எத்தனை கோடி ட்ராவல் பண்ணியிருக்கோம்? 480 into some 3 crores 30 crores சம்திங் நினைக்கிறேன். ஓகேவா? அத்தனை பேரை தாண்டினா தான் உங்களுக்கு சன்லைட் வந்து ரீச்சே ஆக முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரி லைட்டை வச்சு மெஷர் பண்ணும்போது எத்தனை லைட் இயர்ஸ் தேவைப்படுது அப்படின்றத மெஷர் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் இது வந்து ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்ஸ்க்கு, கண்ணுக்கே தெரியாத ஸ்மால் டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணலாம்? ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். ஓகேவா? 1 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றது 10⁻⁻10 மீட்டர். ஓகேவா? யூனோ வாட் இஸ் 10⁻⁻10 நினைக்கிறேன். இப்படி எழுதுவோம்ல, 1 2 3 4 5 6 7 8 9 10. இது எவ்வளோ பெரிய டெசிமல் வரும்? இப்படி வரும் இல்லையா? 0.00000001 மீட்டர் அப்படி வரும். கையை இப்படி வச்சு கூட காட்டவே முடியாது, அந்த லெவலுக்கு செம்ம குட்டி ஆம்ஸ்ட்ராங். அதை விட குட்டி மெஷர்மெண்ட்டு, அதை விட குட்டி வந்து யாருன்னா பிகோமீட்டர்னு சொல்லுவாங்க. 1 pm. பிகோமீட்டர் நிறைய பேர் பின்னு மென்ஷன் பண்ணி நான் பார்த்துருக்கேன் எக்ஸாமில். டோன்ட் மேக் தட் மிஸ்டேக். பிகோமீட்டர் இஸ் PM. அதை விட குட்டி. சரியா? ஆம்ஸ்ட்ராங் யூஸ் பண்ணுவாங்களா, பிகோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்களா? ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஹைட்ரஜன் ஹீலியமெல்லாம் தம்மா துண்டு, செம்ம குட்டி, இருக்கிறதுலே குட்டி அவங்க தான். அவங்களுக்கே வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிகோமீட்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் பெரிய நியூக்ளியஸ் லைக் யுரேனியம், லாந்தனைட்ஸ், ஆக்டனைட்ஸ், அதை பற்றியெல்லாம் பேசும்போது வி யூஸ் ஆம்ஸ்ட்ராங். எப்படி நம்ம மீட்டர் கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி தான். சரியா? ஸோ ரிமெம்பர் திஸ் ஒன். ஸ்டூடெண்ட்ஸ் மேக் மிஸ்டேக் இன் திஸ் பார்ட். பிகோமீட்டர் பின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நிறைய வாட்டி. சரியா? ஸோ அதனால் டோன்ட் மேக் திஸ் மிஸ்டேக். இட் இஸ் 1 pm. ஓகேவா? ஐ ஹவ் சீன் மெனி மேக் தட் மிஸ்டேக். 10⁻⁻12 மீட்டர். I hope you know the difference between -10 and -12. இதுவும் ஒரு காமனான மிஸ்டேக். Which one is greater? Which one is smaller? Armstrong is greater, picometer is smaller. Okay pa. In case if the power is if the power is positive, which is greater, which is smaller? Picometer is In greater. case this is length. Okay.
இந்த மிஸ்டேக்கை நான் மேக் பண்ணி பார்த்துருக்கேன். 12 தானே சார் பெருசு அப்படின்னா இன்டீஜர் தெரியாதாடா அப்படின்னு கேட்பேன். சரியா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே ரைட்ப்பா. ஓகே ஸோ இதுதான் அட்டாமிக் ரேடியஸ்னால் என்ன, இதெல்லாம் ஓகேவா? ஸோ இந்த அட்டாமிக் சைஸ் அப்படின்றது ஒரு பீரியாடிக் டேபிளில் என்ன ஒரு பார்ட்டிசிபேஷனை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே சி நம்பர் ஆஃப் ஷெல்ஸ், எத்தனை ஷெல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சரியா? நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் வச்சு சி ஆப்வியஸான விஷயம் தானே. எர்த் பெருசா ஜூபிட்டர் பெருசா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆப்வியஸ்லி எர்த் சின்னதுன்னு சொல்ல போகிறோம். ஏன்? பிகாஸ் எர்த் வந்து ஒரு பிளானட், அதை சுற்றி ஒரே ஒரு சேட்டலைட் மட்டும்தான் இருக்குது. பட் ஜூபிட்டருக்கு எத்தனை மூணு இருக்குது ஐடியா இருக்கா? எனக்கும் தெரில. ஒரு பாட்டில் வரும். கரெக்ட், செல்ஃபி புள்ள சாங்கில் வரும். ஜூபிட்டரில் எத்தனை மூணு இருக்கு? பாட்டு கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஜூபிட்டரில் 3 மட்டும் 63 மூணு கரெக்டா? ஓகே ஸோ அந்த 63 மூன்ஸ் இருக்கிற பிளானட்டுங்க ஒரே ஒரு 3 வச்சிருக்கிற பிளானட்டுங்க. ஸோ ஆப்வியஸ்லி எதுக்கு ரிங் அதிகம்? இமேஜின் பண்ணிக்கலாம். ஆப்வியஸ்லி எதுக்கு ரிங்ஸ் அதிகம்? ஜூபிட்டருக்கு தான் ரிங்ஸ் அதிகம். சரியா? ஸோ அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் அதிகமாக ஆக சைஸ் இன்க்ரீஸ் ஆகுன்றது ஆப்வியஸான ஒரு ரீசன் தான். சரியா? ஸோ அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை ரீசனிங் பண்ணுறது ஈஸி. ஓகே நியூக்ளியர் சார்ஜ் தான் நம்ம கொஞ்சம் உஷாராக பார்த்து பண்ணணும். சரியா? வாட் இஃப் த சன் கிராவிட்டி இன்க்ரீசஸ், என்ன ஆகும்? சன் கிராவிட்டி திடீர்னு ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, வாட் வில் ஹேப்பன்? எல்லா பிளானட்டும் சீக்கிரம் வேகமாக சுற்றும். வேகமாக சுத்துமா இல்லை வேற என்ன நடக்கும்? ஸ்பின். வேகமாக சுத்தாதே. கிராவிட்டி வழக்கமாக என்ன பண்ணும்? சைஸ். சன்னோட கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா சுற்றி இருக்கிற பிளானட்ஸ்க்கு என்ன ஆகும்னு சொல்லி கேட்குறேன். வழக்கமாக கிராவிட்டியோட வேலை என்ன? ஒரு பிளானட்டுக்கும் இன்னொரு பிளானட்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் கம்மியாகும். ஆர் கேன் வி சே திஸ், சூரியன் வந்து பிளானட்ஸ் இன்னும் கொஞ்சம் கிட்ட இழுத்துக்கும்னு சொல்லலாமா? இன்னும் கொஞ்சம் கிட்ட சுத்த வைக்கலாம். பிகாஸ் ஹையர் த கிராவிட்டி ஹையர் இஸ் த புல்லிங். கரெக்டா? ஒரு பாலை மேலே தூக்கி போட்ட இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜூபிட்டரில் வந்து நம்மளால் ஒரு ஃபிங்கரே லிஃப்ட் பண்ண முடியாதான் ஹியூமன்ஸ்னால. சப்போஸ் இஃப் யூஆர், அது பாசிபிள் இல்லை, சப்போஸ் இஃப் யூஆர் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஜூபிட்டர் வி கான்ட் ஈவன் லிஃப்ட் த ஃபிங்கராம். அந்த லெவலுக்கு கிராவிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா? சரியா? பட் நம்ம ஏர்த்தில் வந்து ஜாலியாக இருக்கும், மூன்லலாம் வந்து அப்படியே மிதக்கிறோம். சரியா? ஸோ கிராவிட்டி மேட்டர்ஸ். ஏன்? பிகாஸ் த புல்லிங் ஆஃப் த கோர் ஆஃப் த பிளானட் மேட்டர்ஸ். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அதோட நியூக்ளியஸ் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்றதை வச்சு தான் சுற்றி இருக்கிற ஷெல்ஸ் அமையும். ஓகே உங்களுக்கு ஒரு கெஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமான நியூக்ளியஸ்குள்ள அதிகமான சார்ஜ் இருக்குது. நியூக்ளியஸ்குள்ள என்ன சார்ஜ் இருக்கும்? யார் இருப்பாங்க? புரோட்டான் இருக்கும், அதுக்கப்புறம் நியூட்ரான் இருக்கும். கரெக்டா? ஸோ இதில் யார் சார்ஜ்டு? புரோட்டான் இஸ் சார்ஜ். ஸோ அதிகமான பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா சுற்றி இருக்கிற ஷெல் கொஞ்சம் இழுக்கப்படலாம். சரியா? கம்மியான சார்ஜ் இருக்குது அப்படின்னா சுற்றி இருக்கிற ஷெல்ஸ் கொஞ்சம் அப்படியே லூஸ் விட்டு கொஞ்சம் ஜாலியாகவும் சுற்றலாம். சரியா? ஸோ அதை தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ டவுன் த குரூப் என்ன ஆகுது? சரியா? ஸோ மேலேருந்து கீழே பார்க்கும்போது அட்டாமிக் சைஸ் என்ன ஆகுது? குரூப் 1 எடுத்திருக்கோம் நம்ம. சரியா? ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம். சரியா? ஸோ ஆப்வியஸ்லி வி நோ தட் ஸ்டார்டிங்கே நீ சொன்ன மாதிரி வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் சேமாக இருக்கும், ஆனால் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்னு நம்ம சொன்னோம். கரெக்டா? ஸோ ஆப்வியஸ்லி நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்? இன்க்ரீசஸ் த அட்டாமிக் சைஸ். இங்கே முன்னாடி வேணால் அட்டாமிக் சைஸ்ன்னு போட்டுக்கோங்க. த அட்டாமிக் சைஸ் increases from top to bottom. Reason is very simple. Addition of number of shells. Shells ஏற ஏற நமக்கு சைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது irrespective of valence electrons. புரியுதா? ஸோ இதில் நம்ம யோசிக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. சரியா? சார் அப்போ இங்கே இது இன்க்ரீஸ் ஆகாதா? எங்கள் அட்டாமிக் உள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் இன்க்ரீஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டால் நியூக்ளியஸோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நியூக்ளியஸோட சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக ஷெல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லை? ஓகேவா? இப்போ சோடியமில் வந்து மொத்தம் 11 ப்ரோட்டான்ஸ் இருக்குது உள்ள, ஆனால் 3 ஷெல் இருக்குது.
ஓகேவா? பொட்டாசியமில் வந்து பார்த்தீங்கன்னா 19 ப்ரோட்டான்ஸ் இருக்குது. பட் ஷெல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 4 பேர் எக்ஸ்ட்ரா ஒருத்தரை மேனேஜ் பண்ணணும் அது. ஸோ அதனால நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் கூட நம்பர் ஆஃப் இதுவும் இன்க்ரீஸ் ஆகுதுனால இட் இஸ் நாட் அ மேட்டர். ஆனால் அக்ராஸ் த பீரியட் தான் நம்ம நினைக்கிறத விட கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் நடக்கும். என்னென்னா அக்ராஸ் த பீரியட் வந்து இப்போ லித்தியம் வந்து 3. லித்தியம் 3 போது வி ஹாவ் 3 எலக்ட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் 2 பேர் தான். அதே மாதிரி பெரிலியம் வந்து வி ஹாவ் 4. நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் அதே மாதிரி 2 பேர் தான். ஷெல்ஸ் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் மாறவே இல்லை. ஆனால் உள்ள இருக்கிற நியூக்ளியஸோட கெப்பாசிட்டி ஏறிக்கிட்டே போகுது. கரெக்டா? ஆப்வியஸ்லி இப்போ நான் வெறும் லித்தியமையும் ஃப்ளூரினையும் கம்பேர் பண்ணுறேன்னு வைங்க. ஐ எம் கம்பேரிங் லித்தியம் அண்ட் ஃப்ளூரின். போத் ஹேவ் 2 ஷெல்ஸ் 2 ஷெல்ஸ். ஆனால் இதோட நியூக்ளியஸ் இருக்கிறது வெறும் 3 ப்ரோட்டான் மட்டும்தான். வெளியே சுற்றிட்டு இருக்கிறது 3 எலக்ட்ரான் மட்டும்தான். ஆனால் அதே ஃப்ளூரினில் 9 ப்ரோட்டான் இருக்குது, 9 எலக்ட்ரான் இருக்குது. ஆப்வியஸ்லி இதோட நியூக்ளியஸ் வந்து பவர்ஃபுல் ஆயிடுச்சா லித்தியமை கம்பேர் பண்ணும்போது? அப்போ அது என்ன பண்ணும்? நியூக்ளியஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால சுற்றி இருக்கிற செல்லை இழுத்து பிடிச்சி சுத்த வைக்கும், இழுத்து பிடிச்சிக்கும். ஐ ஆம் பவர்ஃபுல் அப்படின்றத அது காட்டும். ஓகேவா? அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லித்தியமை கம்பேர் பண்ணும்போது சைடில் போக 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 அட்டாமிக் சைஸ் கம்மியாக ஆரம்பிக்குது. ரீசன் இஸ் வெரி சிம்பிள். டியூ டு சாரி ஒரே நிமிஷம். டியூ டு நியூக்ளியர் சார்ஜ். அதான் ஆன்சர். டியூ டு நியூக்ளியர் சார்ஜ். ஓகேவா? புரிஞ்சா? ஐ ஃபைன். சரியா? ஸோ இதுதான்ப்பா அட்டாமிக் சைஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஓகே, ஸோ லுக் அட் திஸ் ஒன். அதே அட்டாமிக் சைஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா cations is always smaller and anions is always larger than the parent atom அப்படின்னு சொல்லியிருக்கேன்.